ஓசூர் அருகே தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்ளாபுரம், ராமநகர், ஆவேரப்பள்ளி, ஆற்றுப்பாலம், ஜிஜுனகுப்பா, சஜ்ஜுனமண்டி ஆகிய மலை கிராமங்களைச் சேர்ந்த 12 முதல் 15 வயது வரையிலான அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் 11 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 13 மாணவ மாணவியர்கள் இந்த மாதம் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் புதுதில்லியில் உள்ள தல்காடாரோ உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான குங்ஃபூ தற்காப்பு கலை போட்டிகளில் பங்கேற்றனர். விக்டரி குங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் 36வது ஜீப் கியூன் டோ சார்பில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் 2025 எனும் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்று 7 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் என 18 பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் 2 பயிற்சியாளர்கள், 1 ட்ரெய்னர் அப் மற்றும் 13 போட்டியாளர்கள் என மொத்தம் 22 பேர் புதுதில்லி சென்று போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர் திரும்பிய நிலையில் ஓசூர் ரயில் நிலையத்திற்கு வந்த அவர்களுக்கு பெற்றோர்கள், உறவினர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் தற்காப்பு கலையில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வந்த மாணவ மாணவியர்களுக்கு மாலைகள் அணிவித்து, மலர்கள் தூவி, பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த சாதனையை படைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் மற்றும் தொழிலதிபர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் ஆக்கப்பூர்வமான ஊக்கம் அளித்த முயற்சிதான் காரணம். மேலும் அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வருவதோடு மலை கிராமங்களில் உள்ள இந்த சிறுவர்கள் முழு ஈடுபாட்டுடன் பயிற்சியில் சேர்ந்து போட்டிகளில் சாதனை படைக்க அவர்களின் பெற்றோர்கள் முழு முதல் காரணமாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சிறுவர்களை அழைத்துச் சென்று வந்த பயிற்சியாளர் ஸ்ரீனிவாசன் பெருமிதத்துடன் தெரிவித்தார்.